ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. பொங்க பானை, அதுக்கப்புறம் அடுப்பு, அந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்ட் பண்ணி ஹாப்பி பொங்கல்ன்ட்டு போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா பிளெண்டர் சாஃப்ட்வேரில் தான் டிசைன் பண்ணோம். எப்படி அப்படின்னா கேட் ஸ்கெட்சர் அப்படிங்கிற பிளகின் ஆட் பண்ணிக்கிங்க. கேட் ஸ்கெட்சர் அப்படிங்கிறத பற்றி ஒரு டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ பிளகின் தான், யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. பேசிக்கான ஷேப்ஸ் வரையறதுக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேட் மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆர்க் வரையணும். ஆர்க் நமக்கு தேவையான மாதிரி அந்த பொங்க பானையோட அவுட்லைன் கிடைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க்கு, அதுக்கப்புறம் மேலே அந்த வளைவுக்கு ஒரு ஆர்க்கு, கீழே பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கும் பானை கொஞ்சம், அதனால கீழே பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஆப்செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற டிசைனில் இது பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஆகும். கொஞ்சம் தள்ளி இன்னொரு லைன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஃபேஸாக கிரியேட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மெஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு மெஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எனபிள் பண்ணிக்கிட்டு லீவ் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடுன்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எடிட் மோடு போய்க்கிங்க. எடிட் மோடு போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபேஸ் மோடில் மேலே இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவால்வ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வளைவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த பானையோட ஷேப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பொங்கல் பொங்கி வர மாதிரி செட்டப் டிசைன் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா அது தேவையில்ல. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பஞ்சு யூஸ் பண்ணியிருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிட்டேன். பட் அதை டெலிட் பண்ணியாச்சு. கீழே 3 கல் வரைகிறதுக்கு கியூபு பார்த்தீங்கன்னா மேலே ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம கியூப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து 3 சைடும் பார்த்தீங்கன்னா எந்த வியூவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் விறகுக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஜெக்டில் போயிட்டு சிலிண்டர் ஆட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றா டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் விறகு எப்படி கலைஞ்ச மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கிட்டு இருந்து கோணலாம் வச்சா தான் அந்த விறகாட்ட ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் ஒரு ஃபயர் கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்கல்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம அந்த பிரஷ் டூல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் ஒரு கிளேல மண்ணை இப்படி இங்கிட்டு இங்கிட்டு இழுத்து ஒரு பொம்மை செய்வோம். அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். அதை வச்சு அதுக்கு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம பிஞ்ச் டூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக் ஒன்று ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிடிச்சி இழுத்தோம்னா நிறையா அந்த ஃபயர் எஃபெக்ட் ஆட்டமே லைட்டாக தெரியும். ஓகேங்களா, ரொம்ப தெரியாது. கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணால் நல்லா டீட்டெயிலாக பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் தான். அதனால ஓரளத்துக்கு நெருப்பு இருக்கிற மாதிரி அந்த பாலை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோடு போய்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழே விறகு, அடுப்பு, அந்த நெருப்பெல்லாம் ஒரு செட்டப்பாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். பால் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ தெரியும். அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டிருப்பேன். இந்த பானை செட்டப்பு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சேம் டைம் இன்னொரு பிரிண்டரில் பிரிண்ட் ஆயிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்டரில் பிரிண்ட் ஆன அந்த நெருப்பு, அந்த விறகு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நிறைய ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்ப்பீங்க. இதுக்கு ஒரே கலராக இருக்குது. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தெரிகிற மாதிரி கல் அந்த டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக பெயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பானைக்கும் அந்த 3 கோடு பார்த்தீங்கன்னா சிவப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அடுத்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஹீட்டர் வச்சு நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பிரிண்டர் மேலே பிளேஸ் பண்ணுறோம். மேலே அந்த பொங்கல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக பஞ்சு யூஸ் பண்ணியிருக்கு. ஒரிஜினலாகவே நிறைய ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா பஞ்சு வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே ஃபயர் பார்த்தீங்கன்னா அது எடிட்டிங்கில் வந்தது. அதுக்கப்புறம் 3D டிசைன் அந்த ஸ்கல்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஜிப்ரஸில் நல்லா சூப்பராக பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸாக இருக்குது. வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. my3dgifts.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது 3D பிரிண்ட் கிஃப்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஃபோட்டோஸ் வச்சு, அதுக்கப்புறம் ஃபிளிப் நேம், ஒரு சைடு பார்த்தா ஒரு நேம், இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு நேம், அப்படி இருக்க கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் இருக்குது. வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க.